ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கமர்கட்டு. இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ஸோடு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னுட்டு பார்த்துடலாம். வரலட்சுமி நோம்புக்கு பழச தேங்காய். ஸோ இதை ஸ்வீட் செய்கிறதுக்காக நம்ம அப்படியே ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலான்ட்டு நான் கமர் பண்ணி எடுத்திருக்கேன். இது கிரேட் பண்ணிவிட்டு லூஸாக மெஷர் பண்ணோம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா 2 கப் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதுக்கு 3 கப்பு வெல்லம். 1 கப்பு தேங்காய்க்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இது ஸ்மெல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கூட இன்னொரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு திக் பாட்டம்டு வெசலில் இந்த வெல்லத்தை சேர்த்துப்போம். கூடவே வெல்லம் கரையிறதுக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். கரைஞ்ச உடனே நம்ம ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காவை சேர்த்துப்போம். வெல்லம் பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொதிச்சு அப்படியே சுண்டி வரணும். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சும்மா போர் அடிக்கும் போது ஸ்வீட் சாப்பிட பிடிக்கிறவங்க இந்த பீனட் சிக்கி அப்புறம் எள்ளு உருண்டை அதெல்லாம் யூஸ்வலாக ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அது சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வாயில் ரொம்ப நேரம் வச்சுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபியில் இந்த கமர்கட்டும் ஒன்று. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். ஸோ தட் இது நல்லா மிக்ஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த குவான்டிட்டிக்கு தாராளமாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே இது திக்காகி சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இது அப்படியே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது சூடாக இருக்கும்போதே நம்ம பால்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லைனா இது பிடிக்க வராது. இது பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். சூடு ஏன்னா வெல்லம் நல்லா இந்த டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது கையில் பட்டோன்னா சீக்கிரமாக நமக்கு அது பேர்ன் வந்துடும். கையில் லேசாக கீயை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ. நல்ல சூடாக இருக்குது.
ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் டிஷ்ஷு கமர்கட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த சூட்டோட கரெக்டாக ஊற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சூட்டோடையே நீங்கள் வந்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிக்கும். ஸோ நமக்கு எடுக்கும்போது இது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.